ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு உள்ள ஜோதிட நண்பர்கள், ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள நண்பர்கள், ஜோதிடம் பார்த்து கொண்டு உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் சேலத்திலிருந்து சுகர்நாடி ஜோதிட பேராசிரியர் விஜயன் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் ஏன் அதை போடணும்னா, நாம் ஜாதகம் பார்த்து அந்த சுகநாடியில் என்ன பலன் சொன்னோமோ அந்த பலன் மக்களுக்கு அனைவருக்கும் தெரியணும். சுகநாடி மிக துல்லியமாக நல்ல சிறப்பாக அந்த ஜோதிடம் பலம் பெறும். அந்த சுகநாடி அவ்வளோ துல்லியமாக சொல்லுது. அதுக்காக தான் மக்களுக்காக அந்த வீடியோ போடுறோம். இது ஒரு ஆண் ஜாதகம். நான் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் வாசித்து காய்ச்சிடுறேன். அந்த ஜாதகம் போர்டில் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு பேனா நோட்டு வச்சிங்க. போர்டில் நல்லா தெரியும். இல்லைன்னா நான் சொல்கிறத போட்டுங்க. 6/12/1996 6:25 PM திருப்பூரில் பிறந்துக்குது ஒரு ஆண் ஜாதகம். ரிஷ்ப லக்கணம், 4ல் செவ்வாய், 5ல் மாந்தி, ராகு சந்திரன், 6ல் சொக்கரன், 7ல் சூரியன், 8ல் குரு புதன், 11ல் சனி கேது. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம். லக்கணத்தில் சனி பகவான் சந்திரன், துலானில் கேது, விருச்சகத்தில் செவ்வாய் குரு, மகரத்தில் சூரியன், மீனத்தில் மாந்தி, மேசத்தில் சுக்கரன் ராகு, மிதுனத்தில் புதன். நவம்ச கட்டத்துலேயும் 9 கோள்கள் வந்துருச்சு. ராசிலேயும் 9 கோள்கள் வந்துருச்சு. பிறந்த காலத்தில் ரிஷ்ப லக்னம், கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம். இப்போ சித்திர நட்சத்திரம் செவ்வாய் திசை 4 வருஷம் 2 மாதம் 20 நாள். அடுத்து ராகு ஒரு 18, குரு ஒரு 16. இப்போ குரு திசையில் புதன் புத்தி ஓடுது. 2026 4வது மாதம் 4ஆம் தேதி வரைக்கும். இந்த ஜாதகத்தை அப்பனும் அம்மாவும் நமக்கு ஆன்லைன் அனுப்பிவிட்டு, அவங்க அப்பா ஓப்பன் மைக் போட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரம்மாலும் இருக்கிறேங்க, ஜோசியம் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நேற்று நான் சொன்னேன், இந்த ஜாதகத்தை பார்த்து இந்தமாரி வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 முடிஞ்சு 29ல் 11 மாதம். நேற்று 6ஆம் தேதி 10 நாள் இல்லை, 29 வருஷம் நடக்குதுங்க. ரிஷ்ப லக்கணம், கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம், ராகு திசை செவ்வாய் திசை 4 வருஷம் 2 மாதம் 20 நாள், ராகு ஒரு 18, குரு ஒரு 16. எல்லாம் இப்போ குரு திசையில் புதன் புத்தி நடக்குதுங்க அப்படின்னேன். சரி ரைட்டுனாரு. அவங்க பையனுக்கு திருமணம் ஆகிருக்கும். 7ல் சூரியன் புதன்காலில் இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி 7க்கு வந்தால் 5-7 தான் சம்மந்தம். அப்போ திருமணம் ஆகிருக்குங்க. நமக்கு 7ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது திருமணத்தை நடத்தி வைக்கும். 2ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி வைக்கும். இப்போ திருமணத்தை நடத்தி வச்சிட்டார் சூரியன். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? குடும்பம் நடத்துவாங்கள்ல. குடும்பம் நடத்துறதுக்குன்னா 2ஆம் அதிபதி தான் புதன். அந்த புதன் போய் 8ல் குருவோடு சேர்ந்து அஷ்டமாதிபதியோடு போய் சேர்ந்து 8ல் மறைஞ்சிட்டார். அப்போ 2, 8 சம்மந்தப்படுது. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் 8ஆம் அதிபதியோடு இருந்தாலும், அல்லது 8ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்து திசைபுத்தி ஓடினாலும் குடும்பத்தை பிரிச்சிடும். இது நம்ம சுகநாடியனுடைய விதி. நாம் அப்படியே அவங்ககிட்ட சொல்லணும். ஆனால் அவங்களுக்கு இந்த ஜாதகனோட அப்பனுக்கு ஜோசியம் நல்லா தெரியும், ஜோசியம் பார்த்துட்டு தாங்கிறாரா பின்னாடி சொன்னார். நான் சொன்னேன், 2ஆம் அதிபதி 8க்கு போனால் கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனால் மனைவி களவாடிட்டு ஓடிட்டாருன்னேன். ஆமாம், 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி மனைவி 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் அதிபதியோடு சேர்ந்தா 8ஆம் பாவம் திருட்டு, களவு போயிடும், ஓடி போயிடும். ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்க கூட காணாமல் ஓடி போயிடுச்சு அவங்க இந்த பையனோட மனைவின்னு. கல்யாணம் ஆகி 6 மாதம் தாங்க ஆகுது. இந்த பையன்கிட்ட எங்கிட்டலாம் சண்டை போட்டுட்டு அவன் கோவிச்சிட்டு ஓடி போயிட்டு அம்மா வீட்டுக்கு. இப்போ அம்மா வீட்டை தான் இருக்குது, வரமாட்டேங்குது, சண்டை பண்ணிகிட்டு இருக்குது, பேசுது, திட்டுது அப்படின்னு. நான் சொன்னேன், குரு திசையில் புதன் புத்தி 2026 4வது மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வராது, அங்கேயே விட்டுருங்க. கேது புத்தி வரும். குரு திசையில் கேது புத்தி லக்கணத்துக்கு 11ல் இருக்குது.
பாக்கியாதிபதியோடு சேர்ந்துக்குது. கேதுவுமே பாக்கியாதிபதி காலு தான். அப்போ போய் பேச்சுவார்த்தை பண்ணுங்க, வரும். அப்போ பேச்சுவார்த்தை பண்ணி குடும்பம் நடத்துங்க அப்படின்னு. அது என்னங்க வருமா வராதா, அது வந்து ரொம்ப கசாம்சான்னு பேசுதுங்க, திட்டுது, அது எது பேசுதுங்க அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், இந்த பொண்ணில் எந்த பொண்ணை பண்ணாலும் இந்த ஜாதகனுக்கு முதல் மனைவி நிற்காது. குடும்பாதிபதி அதுக்கு போய் 8ல் போயிடுச்சு. அடுத்தது இலைதாரம் பண்ணால் நிற்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு இருக்க எப்படி கட்ட முடியுனாங்க. அந்த கேது புத்தியில் வருங்க, பேச்சுவார்த்தை பண்ணுங்க, மறுபடியும் கூட திருத்தரம் பண்ணிட்டு ஓடும். அப்போ பேச்சுவார்த்தை பண்ணி ஏதாச்சும் ஒன்று அதை விட்டுருங்க. அதுக்கிட்ட ஏதோ ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து பண்ணி கூட ஏதோ ஒரு டியூஸ் வாங்கிட்டு விட்டுருங்க. அடுத்து 11ஆம் அதிபதி சனி பகவான். 11ல் சனி இருக்குது, பாக்கிய அதிபதி. இன்னொரு பொண்ணை பார்த்து கூட கல்யாணம் பண்ணிக்கிங்க, இது வந்து திருட்டுத்தனமாக போயிடும், நிற்காது அப்படின்னு சொன்னோம். அவருது அப்புறமேல தான் அவர் கேள்வியெல்லாம் கேட்குறாருங்க. அவர் இந்த கிரகமெல்லாம் சொல்கிறார். நான் சொன்னேன், உங்களுக்கே நல்ல ஜோசியம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா. கிரகத்தெல்லாம் சொல்லல அப்படின்னு சொன்னால், ஆமாங்க நானும் போர்டு போட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு. ஆனால் உங்கள் சுகநாடி விதி பிரகாரம் தான் நானும் ஆராய்ச்சி பண்ணி சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரன் மட்டும் நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் உங்கள் வாயால் சொல்லணும்னு சொல்லி தான் சொல்ல வச்சேன் அப்படின்னார் நைட்டு. அந்த வீட்டுக்காரம்மாலும் அவர் ஜோசியம் பார்த்தாலும் இன்னொருத்தர் சொல்லணும்னு அவருக்கு ஆசை. அப்போ இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் திருமணத்தை நடத்தி வைத்தாலும் 7ஆம் அதிபதி இங்கே பாருங்கள், 7ல் சூரியன், 7ஆம் அதிபதி செவ்வாய், சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. இப்போ 7ஆம் அதிபதி திருமணத்தை பண்ணி வச்சிருச்சு பரிவர்த்தனால. ஆனால் இவங்களுக்கு வேலை 7ஆம் பாவம் திருமணத்தை பண்ணி வைக்கிறது தான் வேலை. ஆனால் 2ஆம் இடம் குடும்பம் நடத்துறது. 2ஆம் அதிபதி 8க்கு போயிடுச்சு. அவர் நின்று வச்சதாக கேதுக்கார். அப்போ கேது 11ல் இருக்குது. அப்போ இந்த ஜாதகனுக்கு 2ஆம் தரமான பொண்ணு தான் நிலச்சி நிற்கும். குரு திசையில் புதம்புத்தி வராது, பேச்சுவார்த்தை பண்ணாது, டைவர்ஸ் கூட கொடுக்காது. கேது புத்தியில் கொடுக்கும், பண்ணும், பேச்சுவார்த்தை பண்ணிங்கன்னு சொன்னேன், பண்ணிட்டாங்க. அதுமாரி பண்ண போகிறாங்க. அப்போ இந்த ஜாதகனோட அப்பாவும் தெளிவாக யோசிச்சுன்னு சொல்கிறார். சரி, அந்த அம்மா கேட்டுச்சு, எங்கள் வீட்டுக்கார ஜாதகம் பார்க்கறத விட்டுருங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு, அம்மாளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. சந்திரனா அம்மா 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகத்தை எடுத்துக்கணும். 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகத்தை எடுத்து சந்திரனை நிலைப்பாட்டை வச்சு தான் சொல்லணும். 4ல் செவ்வாய் யாருடைய காலில் இருக்குது? சுக்கிரன் காலில் இருக்குது. சுக்கிரன் 6க்கு போச்சு. அம்மா இந்த பயம்புறத்துலேருந்து அடிக்கடி உங்களுக்கு உடல்நிலைக்கு பாதிப்பு வருமா, ஏதோ நோய் நொடி வரும்னு. ஆமாங்க, இந்த பயம்புறத்துலேருந்து எனக்கு வந்து நோய் நொடியாக தான் இருக்குது, மனசு சஞ்சலமாக இருக்குது, கவலைப்படுது, பயமாக இருக்குது அப்படின்னுச்சு. ஆமாம், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்குதுன்னா அதுவும் தாய் ஸ்தானத்தை குறிக்கும், சந்திரனையும் குறிக்கும். ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 4ல் செவ்வாய் சுக்கிரங்கால், சுக்கிரன் 6ல், சந்திரன் செவ்வாய்க்கால், செவ்வாய் சுக்கிரங்கால், சுக்கிரன் 6ல். அப்போ அம்மாவுக்கு நோய், மனக்கவலை, படப்படப்பு இப்படி ஏதாச்சும் இருக்குமானா ஆமாங்க இருக்குது. அது இந்த பையனுக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி இது அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அம்மாளுக்கு இப்படியான சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சு அப்படின்னு. சரி, அம்மாளுக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. 5ல் சந்திரன், 5ஆம் இடங்கிறது குழந்தைங்க. அந்த ராகு பிரம்மாண்டமான ராகு உக்காந்த கால் சந்திரங்கால், சந்திரன் செவ்வாய்க்கால், செவ்வாய் ராகு 4, 5 சம்பந்தம். அப்போ குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். அப்போ ஸ்கூல் டீச்சர் அடைக்கிறது. ஆமாம், நாங்கள் டீச்சராக போயிட்டு இருக்கணுட்டாங்க, டீச்சர். சரி, அப்பனை கேட்டாங்க, சூரியன் தான் அப்பா. சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. சூரியன் வந்து புதன் உட்காந்தது கேதுக்கால், கேது சனிக்கால், சந்திரனை பார்க்குது. அப்பா வந்து ஜோதிடம், மறைமுகமான ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது தான் 8ஆம் பாவம். அப்போ அப்பன் ஜோசியம் பார்க்குறாரா அப்படி? ஆமாங்க, அப்புறமேலே விரிவாக சொல்லிட்டார், ஜோசியம் பார்க்குறேன், நானும் ரூம் போட்டு ஜோசியம் பார்த்துக்கிட்டு தான் கண்ணுட்டார். அப்போ அப்பனுக்கு ஜோசியம் நல்லா இருக்குது. சரி, இந்த ஜாதகனோட கூட பிறந்த அக்காலோ தம்பியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் 11ஆம் பாவத்தில் கிரகம் இருக்குது, அக்கா ஒன்று இருக்கும்,
மூன்றாம் பாவத்தில் சந்திரன் கேது. சந்திரன் வந்து ராகோட சேர்ந்துச்சு, கூட பிறந்து பின்னாடி யாருங்க மூத்தையும் இன்னும் அக்கா இருக்கலானோ அவங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோ தான், அது முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா இப்படி ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சுகநாளில் சொல்லலாம். அதுதான் மெயினான பாயிண்ட்டு. அப்போ திருமணம் தான் ஏதோ பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் என்னன்னு கேட்டாங்க இந்த பையனுக்கு. தொழில் ஸ்தானம் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம், உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலம் பெற்றால் தொழில் நல்லாயிருக்கும். இப்போ 10ஆம் பாவத்தில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான் மட்டும்தான். ஆட்சி இல்லை, ஆட்சி உச்சம் கிடையாது, ஆட்சி மூலத்திரிகோணம் தான். இப்போ அது 11 சுய நட்சத்திரத்தெல்லாம் இருக்கிறாரு. தொழில் நல்லாயிருக்கும், சுயமாக தொழில் நல்லாயிருக்கும். தொழில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் தொழில் போவாருங்க, அதேமாரி படிச்சுட்டு கம்பெனியில் வேலையில் இருக்கிறார். தொழில் நல்லா இருக்குன்றாங்க. தொழில் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் நம்ம திருமண பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சொல்கிறீங்க. திருமண பாவத்துக்கு 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் நல்லா இருந்தால் திருமணத்தை பண்ணி வைக்கும், பலவீனப்பட்டு விட்டால் திருமணத்தை நடத்தி வைக்காது. 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் நல்லா இருந்தால் குடும்பத்தை நடத்தும், பலவீனப்பட்ட குடும்பத்தை பிரிச்சிடும். 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் 2ஆம் தரமான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறது, அது நல்லா இருந்தால் 2ஆம் தரம் பண்ணி வைக்கும். இந்த ஜாதகத்துக்கு 2-7 பலன் குறைஞ்சிருச்சு, 11ஆம் பாவம் நல்லா இருக்குது, இளைய தாரமாக தான் நடக்கும். ரைட்டு. எப்போவுமே லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இன்னொரு விதி சொல்கிறேன். லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்து திசைபுத்தி நடந்தாலும் குடும்பத்தில் பிரிவினை கொடுத்துரும். இப்போ ரிஷ்ப லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் மிதுனம், அதில் புனர்பூச நட்சத்திரம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ல் எந்த கிரகம் இருந்தாலும் அது அஷ்டமாதிபதி தான். குடும்பத்தில் திருமணம் 7ஆம் பாவம் நல்லா இருந்து கல்யாணம் பண்ணி வச்சிடும். குடும்பத்தில் கணவன் மனைவிகளை பிரிவு, சண்டை, அடிதடி, பிரிவினை கொடுக்கும், பிரித்து கூட வச்சிடும். அதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் செய்யும். அப்போ ரிஷ்ப லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ரிஷ்ப லக்கணமாக இருந்தால் சரி. மிதுன லக்கணம் 2ஆம் பாவம் கடகம், அதில் பூசம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். அதில் ஏதாச்சும் மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் பூச நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அது திசைபுத்தி நடத்தினால் குடும்பத்தை இல்லாத பண்ணிவிடும், பிரச்சனை பண்ணிவிடும். அது கடக லக்கணம் 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இல்லை. சிம்மத்தில் சிம்ம லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரம் கன்னியில் இருக்காது. சரி, கன்னி லக்கணம் அஷ்டமாதிபதி சித்திரை 3, 4. கன்னி லக்கணம் வந்து சித்திரை 3, 4ல் எந்த கிரகம் இருந்தாலும் குடும்பத்தை பாதிக்கடையும். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரங்கிறது நான் சொல்லிட்டு வரேன், எழுதிங்க. அடுத்து துலா லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்காது. விருச்சிக லக்கணம் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இதில் இருக்கா? தனுசில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்காது. தனுசு லக்கணம் மகரத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4 இருக்கும். மகர லக்கணம் கும்பத்துக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரம்லாம் இல்லை. கும்ப லக்கணம் மீனத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குது தான் ஆமாம் இருக்கும். ரேவதி 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். மீன லக்கணம் மேசத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பரணி 1, 2, 3, 4 இருக்கும். மேச லக்கணம் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் மிருக சரீசம் 1, 2 இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இந்த பாதிப்பை கொடுத்துரும். அப்போ இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இது அற்புதமான விதி, நல்லா பார்த்துங்க. கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தை விட்டு பெற்றிருப்பாங்க, பேரம்பத்திர கூட எடுத்துருப்பாங்க, 60 வயசில் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க. அது காரணம் இந்த விதிமுறை தான். 60 வயசில் கணவன் மனைவி பிரிஞ்சு அந்த கிழவனுக்கு சோறாக்கி போட மாட்டான், அந்த கிழவிட்டு பார்க்க மாட்டோம், பிரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வந்து திசைபுத்தி நடந்தால் குடும்பத்தை பிரிச்சுருங்க. சரி, இது ஒரு விதி. அடுத்து அஷ்டமாதிபதி எங்கேயாச்சும் இருப்பார் இல்லையா? 2ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறக்கூடாது.
அஷ்டமாதிபதி 2ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி அதனுடைய திசைபுத்தியிலே இதுமாரி கோளாறு கொடுக்கும். அடுத்தது 2ஆம் அதிபதி இருப்பார் இல்லையா, மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் 2ஆம் அதிபதி எது லக்கணம் போட 2ஆம் அதிபதி இருக்கும் இல்லையா, அந்த 2ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி காலில் எங்கே இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கும். திருமணம் பண்ணி டைவர்ஸ் ஆகுது, கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க, கோச்சிக்கு போகிறாங்க, காணாத ஓடி போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே 2ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து அது கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் கூட அது வேலை செய்யும். 2ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் எங்கே இருந்தாலும் பாதிப்பு உண்டு. அஷ்டமாதிபதி 2ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்து திசைபுத்தி இருந்தாலும் பாதிப்பு உண்டு. 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் பாதிப்பு உண்டு. அடுத்தது 2ஆம் அதிபதி அஸ்தங்கம் பெறாத பார்த்துக்கணும். இப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன். புதனுக்கு நாம் எத்தனை டிகிரி கொடுத்துக்கிறோம்? 13 டிகிரி சூரியனுக்கு முன்னும் தள்ளி இருக்கணும். அப்போ இந்த புதன் சூரியனும் புதனும் 13 டிகிரிக்குள்ளே புதன் இருந்தால் அஸ்தகம் ஆயிடுவார். அப்படி அஸ்தகமாகி புதன் தசை நடந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை பிரிச்சிடும். இது ஒன்று. அடுத்தது சுக்கிரனாக இருந்தால் 9 டிகிரி தள்ளி வைக்கணும். இப்போ மேச லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் 2ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் சூரியனோடு 9 டிகிரி தள்ளி இருக்கணும். அஸ்தகமாக இருந்தாலும் பாதிப்பு கொடுத்துரும். சரி, அடுத்தது குரு 11 டிகிரி தள்ளி இருக்கணும். இப்போ மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு இல்லை, கும்ப லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி குரு வருவார். அப்போ அந்த குரு 11 டிகிரி சூரியனோட தள்ளி இருக்கணும். அப்படி இருந்தால் பாதிப்பு வராது. அடுத்தது சனி பகவான் 15 டிகிரி தள்ளி இருக்கணும் சூரியனுக்கு முன்ன போனால் 2ஆம் அதிபதியாக வந்தால். தனுசு லக்கணம் மகர லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி வருவார் சனி பகவான். அப்போ அந்த குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நம்ம சொல்லக்கூடிய டிகிரி தள்ளி இருக்கணும். அடுத்து செவ்வாய் துலா லக்கணம் மீன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியாக செவ்வாய் வரார். 17 டிகிரி தள்ளி இருக்கணும். இப்படி தள்ளி இருந்தால் தான் குடும்ப அமைப்பு குடும்பம் அமையும். இல்லைன்னா பிரிவினை கொடுக்கும். இது நார்மல் உலகத்தில் விதிமுறை. சரிங்க, ஒரு மனிதன் கல்யாணம் பண்ணுறான், குடும்பம் நடத்துகிறான், 60 வருஷம் கணவன் மனைவி 60 ஆண்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ 60-65 வருஷம் கூட கணவன் மனைவி வந்துடுறாங்க. ஆமாம், அப்படியெல்லாம் இருக்கணும்னா 2ஆம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும். 2ஆம் அதிபதி 6-8-12 மறையாமல் இருக்கணும். அஸ்தங்கம் விடாத இருக்கணும். சூரியனோட அஸ்தங்கம் ஆகாத இருக்கணும். 2ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி கால் வாங்காத இருக்கணும். 2ஆம் அதிபதி மிருத்தி பாகம் இல்லாத இருக்கணும். 2ஆம் அதிபதி சந்தியில் இல்லாத இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் 2ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று லக்ன சுபரோ குரு பார்த்தால் கல்யாணம் பண்ணி 60 வருஷம் கணவன் மனைவி குழந்தைகள் பேரன் பிதறு கொள்ளு பேரன் எள்ளு பேரன் வரைக்கும் குடும்பம் நடத்துவாங்க. இது ஆணுக்கும் பார்த்துக்கணும், பெண்ணுக்கும் பார்த்துக்கணும். நான் ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்தில் குடும்பாதிபதி எப்படி பலவீன பற்றுச்சுங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக 12 லக்கணத்துக்கும் 2ஆம் அதிபதி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 2ஆம் அதிபதி கேந்திர திரிகோணம் ஏறி ஆட்சி உச்ச நட்பு பெற்று நாம் சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஆகாத விதியில் இல்லாத இருக்கணும். அப்படி இருந்தால் தான் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். எத்தனை நிமிஷம் அப்படியே இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் ஆகக்கூடாது. ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம்னா ஆய்வு பண்ணும்போது ஒரு குழந்தை பிறகுதா, லக்கண புள்ளி நல்லா இருக்குதா, பலவீனமாக இருக்குதா, பலவீனமாகப்பட்டிருக்குதா, 2ஆம் இடம் பலவீனப்பட்டிருக்குதா, பலம் பெற்றிருக்குதா, 3ஆம் இடம் பலம் பெற்றிருக்குதா, பலவீனப்பட்டிருக்குதா, இப்படி ஆராய்ச்சி பண்ணி அந்த குழந்தை பேசும், நடக்கும், வளரும், ஆடும், ஓடுன்னு சொல்லணும். லக்னம் என்ற நட்சத்திரம், ராசி என்ற நட்சத்திரம், லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் பலம் பெற்றிருக்கணும். 2ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றிருக்கணும். 3ஆம் அதிபதி என்ற நட்சத்திரம் பலம் பெற்றிருக்கணும். சந்திரன் பலம் பெற்றிருக்கணும். குரு புதன் பலம் பெற்றிருக்கணும். அறிவு ஞானத்தோட திகழ்வாங்க. இதெல்லாம் பலவீனப்பட்டால் அது கூறு முட்டையாக போயிடும்.
இன்னும் ஒரு அதிசயம் சொல்கிறேன் பாருங்க. விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உன்னிப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா அங்கே லக்கணத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குது. கேட்ட 1 2 3 4 இருக்குது. லக்கணம் அதில் இருந்து அந்த புதன் கெட்டு சந்திரன் கெட்டு போயிடுச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போயிடுச்சுன்னா அது ஒரு அரை மண்டலாக தான் இருக்கும். இந்தமாரி ஒவ்வொரு லக்னத்துலேயும் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்போ லக்னத்தில் அஷ்டமாதிபதி காலெலாம் இருக்குது அப்படின்னா அந்த கண்குள்ளே தான் நம்ம உள்ளே ஆராய்ச்சி பண்ணி தேடணும். இப்போ விருச்சிக லக்கணத்தில் அஷ்டமாதிபதி கால் புதங்கால் இருக்குது. அப்போ தனுசில் அஷ்டமாதிபதி கால் சந்திரங்கால் இருக்குன்னா இல்லை. மகரத்தில் அஷ்டமாதிபதி கால் இருக்குதுன்னா ஆமாம் இருக்கும். சூரியன் உத்திராடம் 2 3 4 அப்போ லக்கண புள்ளி அதை நிற்கிதா? அப்படி அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருக்குதுன்னா லக்னாதிபதி வீக் ஆகிருப்பார், சந்திரன் வீக் ஆகிருக்கணும். 2 3 கெட்டுருக்கும், அந்த குழந்தை நல்லதாக இருக்காது, வளர்ச்சி இல்லாத இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் அங்கே இருக்குதான்னு பார்க்கணும். அதில் லக்கண புள்ளி இருக்குதா, அல்லது சந்திரன் இருக்குதா, அல்லது புதன் இருக்குதா, குரு இருக்குதா, இவங்கெல்லாம் மனசு புத்தி அறிவு இதெல்லாம் பார்த்து இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அஷ்டமாதிபதி காலில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அது இல்லை, ஒவ்வொரு லக்கணத்துலேயுமே அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அது இல்லை, லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி 3 6 8 12 பகை சாஸ்திரம் பெற்றுருச்சா அதையும் பார்க்கணும். லக்னாதிபதி 3 8 6 12 பகை சாஸ்திரம் பெற்றுருச்சா அதையும் பார்க்கணும். இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை பார்த்து கண்டுபிடிச்சா தான் பலமாக பலவீனமானு இருக்கும் தெரியும். அப்படி பார்த்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நம்ம சுகநாடியில் ஈஸாக பலன் சொல்லலாம், சிம்பிளாக பலன் சொல்லலாம், அற்புதமாக பலன் சொல்லலாம். அப்படி சொல்லி எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு உள்ள ஜோதிட நண்பர்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ளவர்கள், ஜோதிடம் ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிடம் பார்த்து கொண்டு அத்தனை நண்பருக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.